வகுப்பு 5 தாவர வளர்ப்பு மற்றும் பசுமை புரட்சி. வணக்கம் மாணவ செல்வங்களே, ஒரு புதிய அமர்வை தொடங்குவோம். ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் குழு ஒன்று சுற்றுலாவிற்கு ஒரு பெரிய பசுமையான பூங்காவிற்கு சென்றது. அந்த பூங்காவில் பெரிய மரங்கள், வண்ணமயமான புதர்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் இருந்தன. பறவைகள் கிளைகளில் அமர்ந்தன. பட்டாம்பூச்சிகள் படபடத்தன. அணில்கள் விளையாட்டுத்தனமாக ஓடின. சுத்தமான மற்றும் குளிர்ந்த காற்றால் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர்ந்தனர். அவர்களுடைய ஆசிரியர், இந்த பூங்காவில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்ன? குழந்தைகள் பதிலளித்தனர், பசுமையும் இயற்கையும். ஆசிரியர் சிரித்துக் கொண்டே கூறினார், மரங்களும் காடுகளும் பூமியில் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானவை, ஏனெனில் அவை இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று கூறினார். காடுகள் பூமியின் 1/3 பகுதியை ஆக்கிரமிக்க வேண்டும். ஆனால் இப்போது அவை 21% மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன. காடுகள் மறைந்து வருவதால் பறவைகள் மற்றும் விலங்குகள் வீடுகளை இழக்கின்றன. மழை பொழிவு குறைகிறது. பூமி வெப்பமடைகிறது. இயற்கையின் சமநிலை சீர்குலைகிறது. இப்போது தாவரங்கள் எவ்வாறு வளர்கின்றன மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி அறிய 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலிலிருந்து தாவர வளர்ப்பு மற்றும் பசுமை புரட்சி என்கிற ஒரு புதிய தலைப்பை தொடங்குவோம். மரங்களும் செடிகளும் நமது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் முக்கியம். அவை நமக்கு சுவாசிக்க சுத்தமான காற்றை தருகின்றன, உணவை வழங்குகின்றன, மேலும் பல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தங்குமிடம் தருகின்றன. காட்டுகளை வெட்டுவது போன்ற மனித செயல்கள் மாசுபாட்டிற்கு வழிவகுத்துள்ளன. மரங்கள் மற்றும் காடுகளை பாதுகாப்பதும் புதிய மரங்களை நடுவதும் நமது கடமையாகும். ஆரோக்கியமான தாவரங்களை வளர்க்க சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் வளமான மண் போன்ற சரியான நிலைமைகளை நாம் அவற்றுக்கு வழங்க வேண்டும். செடிகளையும் மரங்களையும் பராமரிப்பதின் மூலம் நமது உலகை பசுமையாக்க உதவலாம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய காரணிகளை புரிந்து கொள்வீர்கள். பல்வேறு வகையான செடிகள் மற்றும் மரங்களை வளர்ப்பது எப்படி என்பதை அறிவீர்கள். தாவரங்கள் வளர உதவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பசுமை புரட்சியின் கருத்தை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: தயாரிப்பாளர், வளமான மண், ரசாயன உரங்கள், இயற்கை உரம், வன ஊக்குவிப்பு இயக்கம், தோட்டக்கலை துறை, பசுமை புரட்சி. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். மரம் வளர தேவையான சாதகமான நிலைமைகள்: சூரிய ஒளி. 2 தொட்டி செடிகளை எடுத்து ஒன்றை
இருண்ட அறையிலும் மற்றொன்றை சூரிய ஒளிப்படும் திறந்த வெளியிலும் வைக்கவும். 2 செடிகளுக்கும் தினமும் தண்ணீர் ஊற்றவும். சில நாட்களுக்கு பிறகு சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட செடி ஆரோக்கியமாகவும் பச்சை நிறமாகவும் வளரும். அதே நேரத்தில் இருட்டில் வைக்கப்பட்ட செடி வெளிர் நிறமாகவும் பலவீனமாகவும் மாறும். தண்ணீர். ஒரே மாதிரியான 2 தொட்டி செடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்கள். மற்றொன்றுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டாம். 2ஐயும் சூரிய ஒளியில் வைக்கவும். தண்ணீரை பெறும் செடி நன்றாக வளர்ந்து புத்துணர்ச்சியுடன் இருக்கும். தண்ணீர் இல்லாத செடி வாட ஆரம்பித்து இறுதியில் காய்ந்துவிடும். பலமான மண். 2 தொட்டிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்றில் சாதாரண மண்ணையும் மற்றொன்றில் இயற்கை உரம் கலந்த மண்ணையும் நிரப்பவும். ஒவ்வொரு தொட்டியிலும் ஒரு ஆரோக்கியமான மரக்கன்று நட்டு 2ஐயும் சூரிய ஒளியில் வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றவும். வளமான உரம் நிறைந்த மண்ணில் வளரும் செடி ஆரோக்கியமான வளர்ச்சியை காட்டுகிறது. அதே நேரத்தில் சாதாரண மண்ணில் வளரும் செடி மெதுவாகவும் பலவீனமாகவும் வளரும் தாவரங்கள். தாவரங்கள் தமக்காக மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் உணவை தயாரிக்கின்றன. மேலும் அவை உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்தெந்த செடிகளை எங்கு வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? மரங்களை நடுவதற்கு ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியம். பள்ளி வளாகத்தில் வேப்ப மரம், புங்கை மரம் போன்ற பசுமையான மற்றும் நிழல் தரும் மரங்களை நடவும். கொல்லைப்புறத்தில் எலுமிச்சை, மாமரம், கொய்யா, சப்போட்டா, வாழை போன்ற பழமரங்களையும் மலை அரளி, பாரிஜாதம், மல்லிகை, அரளி, ரோஜா போன்ற பூச்செடிகளையும் வளர்க்கவும். முருங்கை, கருவேப்பிலை, தென்னை, வேப்பமரம், மருதாணி போன்ற பயனுள்ள மரங்களையும் வளர்க்கவும். சாலையின் இருபுறமும் வேப்பமரம், அரசமரம், ஆலமரம் போன்ற பெரிய நிழல் தரும் மரங்களை நடவும். மாமரம், புளிய மரம், ஆலமரம் மற்றும் சிட்ரஸ் மரங்களை தொட்டிகளில் வளர்க்கும் கலை போன்சாய் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜப்பானின் பாரம்பரிய கலையாகும். வீட்டில் காய்கறி தோட்டம். நீங்கள் குறைந்த செலவில் புதிய காய்கறிகள் மற்றும் இலைக்கீரைகளை வளர்க்கலாம். மேலும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த சிறிய தோட்டங்கள் மாசுபாட்டை குறைத்து சுற்றுப்புறங்களை சுத்தமாக்குகின்றன. தாவரங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்தல் நல்ல உடல் பயிற்சியை அளிக்கிறது. மொட்டை மாடிகளில் உள்ள பச்சை செடிகள் நகர வெப்பத்தை குறைத்து வீட்டு கூரைகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளபடி தாவரங்கள் மற்றும் மரங்கள் வளர்ப்பதின் சில நன்மைகள் இங்கே. மரம் நடும்போது எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள். ஒரு குழி தோண்டி வளமான மேல் மண்ணை இயற்கை உரத்துடன் கலந்து குழியை நிரப்பவும். நாற்றங்கால் செடிகளை பயன்படுத்தினால் வேர்களை தொந்தரவு செய்யாமல் நெகிழி மூடியை கவனமாக அகற்றவும்.
நடவு செய்வதற்கு சூரிய ஒளி படும் பகுதிகளை தேர்ந்தெடுத்து தாவரங்களுக்கு இடையில் போதுமான தூரத்தை பராமரிக்கவும். நிழல் விரும்பும் தாவரங்களை தனித்தனியாக வளர்க்கலாம். வேர்களை சுற்றியுள்ள மண்ணை உறுதியாக அழுத்தி தொடர்ந்து போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்சவும். தாவர பாதுகாப்பு நடவடிக்கைகள். பூச்சிகள் மற்றும் விலங்குகளை தடுக்க தார், நனைத்த குச்சிகளை கொண்டு உள்ளூர் வேலிகளை பயன்படுத்தி தாவரங்களை பாதுகாக்கலாம். பச்சை இலைகளை விலங்கிடமிருந்து மறைக்க குச்சிகளை சுற்றி பைகளால் மூடவும். பூச்சி கட்டுப்பாட்டிற்கு வேப்பமர இலைகளால் ஊற வைத்த தண்ணீரை தெளிக்கவும். தாவரங்களை நீரோற்றமாக வைத்திருக்க மெதுவாக சொட்டு நீர் பாட்டில் அமைப்பை பயன்படுத்தவும். பசுமை புரட்சிக்கான கவுன்சில். இந்த அமைப்பு கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள பள்ளிகளுக்கு தாவரங்களை வழங்குவதின் மூலமும் மாணவர்கள் அவற்றை நட்டு பாதுகாக்க வழிகாட்டுவதின் மூலமும் உதவுகிறது. வன ஊக்குவிப்பு இயக்கம். இதன் மூலம் 1 கோடி மரங்களை நடும் பணியை அது மேற்கொண்டுள்ளது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மரக்கன்றுகள் நடும் மற்றும் பாதுகாப்பு இயக்கங்களில் பங்கேற்கின்றனர். பங்கேற்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தாவரங்களை பராமரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு காடுகளுக்கான அன்பு விருது மற்றும் பதக்கத்தை இது வழங்குகிறது. தோட்டக்கலை துறை சமையலறை கழிவுகளிலிருந்து உரம் தயாரித்து தொட்டிகளில் வளர்க்கப்படும் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றுப்புறங்களை பசுமையாக்க தேசிய பசுமை மையம் பள்ளிகளுடன் இணைந்து செயல்படுகிறது. பசுமை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அங்கீகரித்தல், இயற்கை பாதுகாக்க கிராம மக்களுக்கு கல்வி கற்பித்தல் ஆகியவை இதன் குறிக்கோளில் அடங்கும். இது எல்லாம் வளரும் தாவரங்களை பற்றியது மற்றும் நமது சுற்றுச்சூழலை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற பசுமை புரட்சி கவுன்சிலால் வழிநடத்தப்படும் இயக்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தாவரங்களுக்கு சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் நல்ல மண் தேவை. சாலையோரங்களில் மரங்களை வளர்க்கலாம். தோட்டத்தின் பின்புறம் மற்றும் மொட்டை மாடியில் வளர்க்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் மலர் செடிகளையும் வளர்க்கலாம். தாவரங்களை வளர்ப்பதும் அவற்றின் பாதுகாப்பும் முக்கியம். பசுமை புரட்சிக்கான கவுன்சில் நமது சுற்றுச்சூழலை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற அதிக மரங்களை நடுவதை ஊக்குவிக்கிறது. செயல்பாடு. 2 வெவ்வேறு தொட்டிகளில் சில விதைகளை நட்டு தாவர வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய காரணிகளான சூரிய ஒளி, நீர் மற்றும் வளமான மண் ஆகியவற்றை சோதித்து உங்கள் முடிவுகளை கீழுள்ள அட்டவணையில் பதிவு செய்யவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. தாவரங்கள் வளர உதவும் அத்தியாவசிய காரணிகள் யாவை? கேள்வி 2. என்னென்ன செடிகளை எங்கே நடலாம்? கேள்வி 3. தாவரங்களின் வளர்ச்சிக்கு எடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன? கேள்வி 4. பசுமை புரட்சியின் ஆலோசகரின் பங்கு என்ன? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. தாவரங்கள் நன்றாக வளர டேஷ் தண்ணீர் மற்றும் வளமான மண் தேவை. கேள்வி 2. சாலையின் இருபுறமும் டேஷ் போன்ற மரங்களை நட வேண்டும். கேள்வி 3. கரையான்களிடமிருந்து தாவரங்களை பாதுகாக்க அவற்றை சுற்றி டேஷ் நனைத்த குச்சிகளை பொருத்தவும். கேள்வி 4.
பசுமை புரட்சிக்கான டேஷ். இந்த திட்டம் மாணவர்களுக்கு மரங்களை நடவும் பாதுகாக்கவும் உதவுகிறது.